ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம. நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மா நரசிம்ம சரணம் பிரத்யேக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 15/7/2024 முதல் 21/7/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். 20/7/2024 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கிய சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் ராசிநாதன் 2 நாள் மிதுனத்திலும் 5 நாட்கள் கடகத்திலும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். 2க்கும் 11க்கும் உடைய புத பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 12ல் இருக்கார். குரு 10ல் இருக்கார். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு. சனி பகவான் 7ல் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் எதிர்மறையான பலனை தருவார். அப்போ நல்ல பலனையே கெடு பலன் தரக்கூடிய சனி பகவான் மாறாக சுப பலனை வாரி வழங்கக்கூடிய வாரம் இது. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். ராசிநாதன் 11ல் இருக்கார் அப்படின்னா அந்த 2 நாள் சூப்பர். அப்புறம் கடைசி 5 நாள் 12க்கு வந்துடுறார். ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள், செலவினங்கள் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு சூரியன், அதாவது சுக்கிரன் 10க்குடையவன் 12ல் இருக்கிறதால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக செலவினங்கள் இருக்கும். இப்போ தொழில் ரீதியாக செலவு அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி தொழிலில் போடுவீங்க, தொழிலை விருத்தி பண்ணலாம், நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். இது வார பலன் தான், அதனால் நல்லாவே இருக்கும். அதுவும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். உங்களுக்கு 9க்குடைய செவ்வாயும் இருக்கிறார், அதாவது செவ்வாய் இணைஞ்சிருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் நிச்சயமாக தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் விருத்தியாகும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தை செவ்வாய் குரு சேர்ந்து பார்க்குறதால இடம் வாங்க, பூமி வாங்க, சொத்து பத்து விற்க வாங்க இருக்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம். மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, மருந்து கம்பெனி வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறீங்க, இல்லை மருத்துவம், அதாவது மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு யோக பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 12ல் இருக்கார். ராசியை சனி பகவான் பார்க்குறார். கொஞ்சம் பந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க, ஒரு டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலையை வரலாம். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம்.
ஆனாலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 7 சனி இருந்து கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தது. நண்பர்களிட்ட கருத்து வேறுபாடு வந்தது. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகிட்ட உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்தது. இப்போ சனி வக்ரமானதால் இதெல்லாம் இல்லை. மாறாக அனைத்தும் நல்ல பலனே நடக்கிறது. அதாவது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு. குடும்பத்தில் அமைதியான நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாரம் போக்கு. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளால் செலவினங்கள் ஏற்படலாம். 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. அற்புதத்திலும் அற்புதம். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. சுகஸ்தானம் நல்லா இருக்குது. மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். சொத்து பற்றி ஏதாவது ஒன்று வாங்கியே தீருவீங்கன்னு சொல்லலாம். உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி இருந்தால். 6ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்க்குதா, சூப்பர். 6ஆம் இடத்தை குரு பார்க்குது ஆரோக்கியஸ்தானத்தை, அதை விட சூப்பர். அப்போ சுகவாசியாகவும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்க போகிறீர்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 8ல் ராகு இருக்குது. கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம், அதாவது நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் போய் கடைசியில் நீங்கள் போய் வம்பு தும்பில் மாட்டிப்பீங்க. உளைச்சல், பணச்செலவு, நேர செலவு எல்லாம் விரயமானாலும் மன உளைச்சலும் ஏற்படும். எச்சரிக்கை தேவை. அதுவும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் காஷியஸ் வேணும். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் தொழில் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம். இதில் தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கண்டிப்பாக உண்டு. பெண்களால் வருமானம் இருக்கும். பெண்களால் செலவினங்களும் தந்தையால் செலவினங்களும் ஏற்படும். மற்றபடி அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மேலிடத்தில் செல்வாக்கு வரும்னு நினச்சி நீங்கள் ஒன்று கணக்கு ஒன்று பேசி செல்வாக்கு இழந்துடக்கூடாது. 2-11 புதன் 12ல் இருப்பதால் என்ன வருமானம் வந்தாலும் அப்படியே செலவாயிடுதுங்க. ஆனால் சுப செலவும் இருக்குது, அசுப செலவும் இருக்குது. மற்றபடி நீங்கள் இந்த வாரம் சுகவாசியாக இருக்க போகிறீங்க, ஆரோக்கியவாசியாக இருக்க போகிறீங்க, சொத்து பத்து வாங்க போகிறீங்க, பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போகிறீங்க, நல்ல வருமானம் இருக்க போகிறது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.